வணக்கம். வணக்கமாக வரவேற்கிறோம். குறள் கூடு விற்கு திருவள்ளுவரின் குறள் களஞ்சியத்தில் மூழ்கி வாழ்க்கை பாடங்களை பெற வாருங்கள். இந்த வீடியோவை பார்க்க முன் லைக் அழுத்தி ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்தி உடனடி அறிவிப்புகளை பெறுங்கள். சரி, இன்றைய குறள் பயணத்தை தொடங்குவோம். அத்தியாயம் 8. குறள்பால் அறத்துப்பால். குறள் இயல் இல்லறவியல். அதிகாரம் அன்புடைமை. குறள் 71. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தார் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். பொருள்: உள்ளத்தில் இருக்கும் அன்பைத் தாழ்பாள் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அன்புக்குரியவரின் துன்பங்காணுமிடத்து கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும். ஆங்கில பொருள்: Is there any fastening that can shut in love? Tears of the affectionate will publish the love that is within. குறள் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பொருள்: அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்கே என உரிமை கொண்டாடுவர். அன்பு உடையவரோ தம் உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். ஆங்கில பொருள்: Those who are destitute of love appropriate all they have to themselves, but those who possess love consider even their bones to belong to others. குறள் 73. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறியிற்கு என்போடு இயைந்த தொடர்பு. பொருள்: உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். ஆங்கில பொருள்: They say that the union of soul and body in man is the fruit of the union of love and virtue in a former birth. குறள் 74. அன்பு எனும் ஆர்வம் உடைமை அது எனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. பொருள்: அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ளச் செய்யும் அந்த உள்ளம் நட்பு எனும் பெருஞ்சிறப்பை உருவாக்கும். ஆங்கில பொருள்: Love begets desire, and that desire begets the immeasurable excellence of friendship. குறள் 75. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. பொருள்: உலகில் இன்புற்று வாழ்கின்றவர்க்கு வாய்க்கும் சிறப்பு அவர் அன்புள்ளம் கொண்டவராக விளங்குவதன் பயனே என்று கூறலாம். ஆங்கில பொருள்: The touch of children gives pleasure to the body, and the hearing of their words pleasure to the ear. குறள் 76. அறத்திற்கே அன்புசார் பென்ப அறியார் மரத்திற்கும் ஆயத்துணை. பொருள்: வீரச் செயல்களுக்கும் அன்பு துணையாகத் திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அறச் செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள். ஆங்கில பொருள்: The ignorant say that love is an ally to virtue only, but it is also a help to get out of vice. குறள் 77. என்பி லதனை வெயில் போலக் காயுமே அன்பி லதனை அறம். பொருள்: அறம் எதுவென அறிந்தும் அதனை கடைப்பிடிக்காதவரை அவரது மனச்சாட்சியே வாட்டி வதைக்கும். அது வெயிலின் வெம்மை புழுவை வாட்டுவது போல இருக்கும். ஆங்கில பொருள்: Virtue will burn up the soul which is without love, even as the sun burns up the creature which is without bone, that is worms. குறள் 78. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரந்தளிர் தற்று. பொருள்: மனத்தில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டமரம் தளிர்த்தது போன்றது. ஆங்கில பொருள்: The domestic state of that man whose mind is without love is like the flourishing of a withered tree upon the parched desert. குறள் 79. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. பொருள்: அன்பு என்னும் அகத்து உறுப்பு இல்லாதவர்க்கு புறத்து உறுப்புக்கள் அழகாக இருந்து என்ன பயன். ஆங்கில பொருள்: Of what avail are all the external members of the body to those who are
destitute of love, the internal member. குறள் 80. அன்பின் வழியது உயிர்நிலை அதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. பொருள்: அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவதே உயிருள்ள உடலாகும். இல்லையேல் அது எலும்பைத் தோல் போர்த்திய வெறும் உடலேயாகும். ஆங்கில பொருள்: That body alone which is inspired with love contains a living soul. If void of it, the body is bone overlaid with skin. இன்று ஒரு குறள், நாளை ஒரு நல்ல மாற்றம். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் முந்தைய குறள் வீடியோக்களும் எண்டில் உள்ளது. அதை கிளிக் செய்து பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் புதிய அப்டேட்ஸுக்காக பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம் குறள் கூடுவில். நன்றி, வணக்கம்.